பாவையன மையுருக ஆனந்த கண்ணு அருவி சோர உரை இல்லையா கை களர எண்ணமெல்லாம் கற்ற சிவ பேரின்ப ஆனந்த பூரணத்தை உற்ற சுவடொன்று இல்லையா ஒன்றாமல் ஒன்று அப்படின்னு அந்த சிவானந்த மாலை பாட்டை பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களின் அறிவு இச்சை செயல்னா நம்ம குணம் அதனுடைய நிகழ்ச்சி ஆகிய இல்லையா அந்த அறிவு இச்சை செயல் மூணும் என்ன செய்யும் அதனுடைய நிகழ்ச்சி ஆகிய முதல்வன் திருபடி உபகாரத்தை அது என்ன செய்யுது அறிவு என்ன செய்யுது செயல் என்ன செய்யுது இச்சை என்ன செய்யுதுன்னு அந்த திருபடி உபகாரத்தை அறிவு அயராமையையும் அதனால் அவன் திருவடியின் அன்பும் அப்போ அயராமை முதல்ல அறிவின் செயல் நடக்குது அதனால அன்பு இல்லையா திருவடியின் அன்பு இல்லையா அந்த அன்பு நிகழ்ந்த காரணத்தால் அறன்கடல் சேரல் ஆகிய தொழிலும் அரண் செயல் கடல் சேரல் ஆகிய தொழிலும் அயராமையாகிய அறிவின் தொழிலும் அதனால நிகழ்ந்த அன்பின் பெருக்கமும் அந்த அன்பு பெருகிய காரணத்தால் அரண்கடல் சேரல் ஆகிய செயல் இப்போ அறிவு இச்சை செயல் முயறையே காரண காரியங்களாய் ஒன்றுக்கொன்று காரணமும் காரியமும். அப்போ இது காரண காரியம் அப்படி இருந்தாலும் வேகமா நிகழுது. இது அதுக்கப்புறம் சௌரியமா அது வரும் அப்படி இல்லை இதெல்லாம். அதனால இது எல்லாம் இந்த காரண காரியங்கள் எல்லாம் அந்த ஒரு பொருள் மேல் எந்த ஒரு பொருள் மேல் ஆமா அந்த அந்த திருவடி ஒன்றல் மேல் ஒருங்கு நிகழும். ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணுன்னு அப்படி இல்லாம ஆமா எல்லாம் ஓரிடத்தே நிகழும் ஒருங்கு நிகழும் என்பார் அயரா அன்பின் அரண்கடல் செருமே என்றார். அதனால அயராமையும் அன்பும் கடல் சேரலும் எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கே நிகழ்ந்து நிற்கும். அப்போ இங்க சொல்லப்படுகிற அறிவு சொல்லக்கூடிய அறிவு இருக்குதே இல்லையாமா விளங்கும் அறிவு தானே. இந்த அறிவு சிவசத்தின் அறிவு. யாருடைய அறிவு? சிவசத்தின் அறிவு இல்லையா. அப்ப இதுக்கு முன்னால வந்த அறிவெல்லாம் என்னமா? ஆமா அது வினை வழி வந்தது, இது அருள் வழி வந்தது இல்லையா. அதனால இங்க அத சொல்றாரு, இங்க சிவசக்தியின் அறிவு அவன் நேர விளக்குற அறிவு ஆனமையால் அதற்கு அயராமை இயல்பு. சத்துன்னு மாறாதது நிறந்தத அயராத அன்புங்கிறாரா இல்லையா. அயராமை என்பது அதற்கு இயல்பு. வாசஞானத்துக்கு அது விட்டு விட்டு அறியும், நினைந்தும் மறந்தும் வருவது அதுக்கு இயல்பு. அப்போ இந்த சிவஞானம்னாலே அதுக்கு இயல்பு அதுதான்.
ஆமா, அதனால அயரல. விளங்குதா? அதனால அது சிவசத்தின் அறிவானமையின் அயராமை அதற்கு இயல்புதான். இந்த அறிவுக்கு இயல்பு. அத நாம அந்த அறிவை பற்றி நிக்கிறதுனால நமக்கு இயல்பாயிட்டு. அப்ப நமக்கு இயல்பு எது? நமக்கு எதை பற்றினதோ அது மயமா நிற்பது இல்லையா? நமக்கு சிவத்தை பற்றுவது இயற்கை. அதனால அந்த அறிவு விளங்கி நிற்குது. அதனால அதற்கு இயல்பு. ஈண்டு ஆன்மாவிடத்து நிகழும் இச்சை, அந்த இச்சை எப்படி நிகழ்ந்தது? அந்த இச்சை சிவ அராகம், சிவ அராகத்தான் ஆயது. அந்த இச்சை என்ன இச்சை? சிவ அராகத்தால் ஆன இச்சை. இச்சை உங்களுக்கு விளைவிக்கிறது அராகம். அது என்ன அராகம்? வித்தையின் அராகம். அது என்ன அராகம்? வித்தையின் அராகம். அது இல்ல, இங்க விளங்குறது சிவ அராகம். ஆனவையின் அது அவனை ஒருவனை மட்டும்தான் அது இச்சிக்கும். அதுக்கு அது இயல்பு இல்லையா? அந்த இசைக்கு எது இயல்பு? பெருமானை மட்டுமே இச்சிப்பதுதான். அதனால அது அவன் ஒருவனிடத்திலே பற்றி செய்ய அது இயல்புதான். பற்றுதல், அரண்கடல் செல்லுதல் பற்றுதல். அது எப்படி வந்தது? ஐயா, அவனுடைய அறிவு அது சிவசத்து. அதனால இவனுக்கு அயராத அறிவு வந்தது இல்லையா? அவனுடைய இச்சை அது சிவ அராகத்தால் விளக்கப்படுவது. அதனால அதுவும் மாறாத இச்சை இல்லையா? அப்புறம் செயல், செயல் பற்றுதல் ஆகிய செயல் எப்படி வருது? ஏமா அறிவை சொல்லியாச்சு, இச்சையை சொல்லியாச்சு, செயலை என்ன சொல்றது? அந்த பற்றுதல். பற்றுதல் தானே செயல். பற்றுதல் அது பக்தியின் வழியது. அது என்னது? பக்தி. பக்தினானது இச்சை இல்லையா? அந்த பக்தியினால் பற்றுவது, பக்தியினால பற்றுவது. அதனால அது பக்தியின் வழியது. அந்த பக்தி அதாவது நமக்கு நம்ம செயலெல்லாம் எப்படி இச்சை இருக்குதோ அப்படித்தானே இருக்கும் இல்லையாமா? இப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல இச்சை இருந்தா கவனம் பூரா இங்க இருக்கும் இல்லையா? இச்சையில வேற இடத்துக்கு போயிட்டுதுன்னா அங்க போயிருமா இல்லையா? அப்போ இந்த பக்தி பெருமான் இடத்துல சிவ அராகம் பக்தி அங்கே நடக்கிறதுனால செயல் எங்க நடக்கும்? பக்தியின் வழியே தான் செயல் நடக்கும். அந்த செயலுக்கு காரணம் என்ன சொல்றாரு? பக்தி. அந்த பற்றின் வழியது பக்தி. விளங்குதா? எதை பற்றியது பக்தி பற்றி இருக்குதோ, ஆமா, அந்த பற்று எதுல பற்று இருக்கோ அது வழிதான் செயல் போகும் அப்படின்னு சொல்லி அந்த 3 நிலைக்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. 3 இல்லையா? அறிவு, ஈச்சை, செயல் எல்லாம் ஒரு பொருளிடத்தில் நிகழ்வதற்கான காரணம். புரியுதா? இஃது என் சொல்லியவாரோ எனின், இஃது என் சொல்லியவாரோ எனின், இஃதுன்னா என்னது? இஃதுன்னா சும்மா புசத்தை பார்க்கலாம். இஃதுன்னா என்னது? அப்போ இந்த சொன்ன 3 காரணமாயா? முன்னாடி சொன்ன 3 காரணம். இஃது அப்படின்னா இந்த சூத்திரம்
இந்த சூத்திரம் ஏன் சொல்லியவாரோ எனின் இந்த சூத்திரம் காணும் கண்ணுக்கு காட்டு விட போலன்னு சொல்லியிருக்காளியா, அது என்ன சொல்லியவாரோ எனின் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தன் அறிதல் நிகழ்ச்சிக்கு அறிதல் நிகழ்ச்சி. தன் அறிதல் நிகழ்ச்சிக்கு என்ன சூத்திர விளக்கம் போகல, சூத்திர விளக்கம் போகல இருக்கு, விளங்குதா? அதனால இகுது இந்த சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, தன் அறிதல் நிகழ்ச்சிக்கு ஆன்மாவை இன்றி, ஆன்மாவை இன்றின்னு வருதா இல்லையா, அதுக்கு இடையில என்ன செய்யணும், தன் அறிதல் நிகழ்ச்சிக்கு ஆன்மாவை இன்றி, ஆன்மாவை இன்றி, ஆன்மாவை இன்றினான ஆன்மாவின் உபகாரமின்றி, அதான் அஞ்சல சொல்லி இருக்கிறாரு இல்லையா, இதுவும் தம் முதலாலேன்னு இல்லையம்மா. ஆன்மாவை இன்றி, ஆன்மாவின் உபகாரமின்றி அமையாத கண், இன்றி அமையாத கண், இன்றி காட்சி அமையாத கண், ஆன்மாவின் உபகாரமின்றி காட்சி அமையாத கண். எல்லாரும் புஸ்தகத்துல பாக்கீங்களா? பாக்குங்க. பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது, பார்க்காம இங்க தெரிய போகுது. என்னமா அதனால ஆன்மாவை இன்றி, ஆன்மாவினுடைய உதவியின்றி, அமையாத கண், காட்சி அமைதல் அறிதல், ஆன்மாக்களை அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையான படிச்சிருக்கோமா இல்லையா, அமைதலும் இல்லை விடையித்தலும் இல்லை பாரு அறிவு. அப்போ ஆன்மாவையின்றி காட்சி அமையாத கண், விளங்குதாமா? அதத்தான் நமக்கு அங்க அஞ்சில என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. இது காண உபகாரம் சொல்றது சூத்திரம், அது காட்டு உபகாரம் சொல்றது. இரண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும், பொறிகள் என்ன செய்யும், உணர்வுங்கிறது பொறியைத்தானே சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி, அதுக்கு என்ன சொன்னோம், உணர்வுன்னு ஏன் சொன்னாரு? உணர்வுக்கு ஏதுவான பொறிகளை உணர்வு என்றார்னு பட்சமா இல்லையா. அதனால ஏண்டு அந்த ஐம்பொறிகள் ஆன்மாவால் உணரும் என்றது அது மேற்கோள். அதுக்கு ஏது என்ன சொன்னாரு, அவை ஒன்றையும் விடையா ஆகலாம். ஆமா, அதோட உடனா நின்று சடத்து கூட சித்துப்பொருள் உடனா நின்று கண்டாரு காங்கலைனா அது ஒன்னையும் அறிந்து அனுபவிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அத நாம இது 5ஆம் நூற்பாவுல வர்றது முதல் அதிகாரம். இத சிவப்பிரகாச 63லயும் பார்த்தோம். 63ல பார்த்தோம்லாமா? ஆமா, மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் 5ல் ஒன்றும் கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி ஒரு புலன் முகழும் இந்த ஒழுங்கு ஒழிந்து உயிர் ஒன்றை தெரிவுறாது இல்லையா. ஆமா, அவன் ஒழிந்து அந்த திரள்களும் 63. அதான் அப்படியே சொல்லியாச்சே, அங்கேயாம் பாக்க நீ இங்க பாரு.
அங்க எட்டு பார்க்கலாம் 53. 63 தெரிகிறதுல 53. பேசாம உன் வேலைய பாரு. விளங்குதா? அப்போ இவன் இல்லாம அது இல்ல, அது இல்லாம இவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றான் இல்லையா? அதனால அமையாத கண். அப்போ ஆன்மா உடனின்று செல்லத்தில்லைன்னா அந்த கண் ஒரு விடயத்தையும் அனுபவிக்காது. அப்படி அறிய முடியாத அந்த கண் ஒரு உருவத்தை காணுங்கால், ஒரு உருவத்தை காணுங்கால், கண் ஒரு உருவத்தை, அதற்குரிய உருவத்தை, அந்த கண்ணுக்கு விடயமான உருவத்தை காணும் கால். இங்க காணும் கால்னானது காலை காணுமா? காணும் பொழுது, கால் என்றது காலம். காணும் பொழுது, ஒரு உருவத்தை காணும் பொழுது, கண் ஒரு உருவத்தை காணும் பொழுது ஆன்மபோதம், ஆன்மபோதம் ஆன்மபோதம் கண்டதோ, ஆன்மபோதம் கண்டதோ, கண் ஒளி கண்டதோ, கண்தான் கண்டதோ. எத்தனை சொல்லியிருக்கு? ஆன்ம போதம் கண்டதோ, கண் ஒளி கண்டதோ, இல்லத கண்தான் கண்டதோ. எப்படி அரேப்போ விளங்குதாமா? கண்ணொளி என தான் என, கண்ணொளி கண்டதா, ஆன்ம போதம் கண்டதா, தான் கண்டோமா? ஆமா. எப்படி? சரி, என்ன ஒளி இல்ல? சூரிய ஒளி உங்க ஒளி, உங்க கண்ணொடியில கலந்து விளக்குது. விளங்குதாமா? உங்க கண்ணோடைய, உங்களுடைய கண்ணோடைய இருக்குது. அது மாதிரி சூரிய ஒளி நீங்க காண வேண்டிய பொருளாகிய என்ன விளக்குது. சூரிய ஒளி உங்க கண்ணை விளக்குது, காணுகின்ற கண்ணை விளக்குது, காணப்படுகின்ற எண்ணெயும் விளக்குது. விளங்குதா? இப்போ இந்த கண்ணு மூலம் நீங்க காண்றீங்களா இல்லையா? கண்ணு மூலம் கண்ணு காணாது, கண்ணு உயிர் செலுத்தணும். அதுபோல அந்த உயிரை விளக்குறது இறைவன். உயிரை, இறைவனுடைய அருள் உயிரை விளக்குது, உங்க அறிவை விளக்குது. காணுகின்ற கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு காணணும்னா என்ன செய்யணும்? அது எதை காணணும் அப்படிங்கறதெல்லாம் நியதியிலிருந்து வரிசையா பார்த்து வரணுமா இல்லையா? அதெல்லாம் விளக்குது. காட்டுகின்ற கருவிகளையும் விளக்குது. விளங்குதா? சூரிய ஒளி வெறுமனா இதை விளக்குது. கண்ண ஒளியையும் நீங்க பாக்குற பொருளையும் விளக்குது. அதே மாதிரி இறைவனுடைய அருள் என்ன செய்யுது? உங்க அறிவை விளக்குது. உங்க அறிவை விளக்குறதுக்கு இந்த காலம் ஏறி காலை வித்த அராகம் அதெல்லாம் விளக்கி உங்க அறிவை விளக்கணும். காண வேண்டிய பொருளாகிய போக்கியத்தை விளக்கணுமா இல்லையா? அதையும் விளக்குது. விளங்குதா? இரண்டையும் விளக்குது. அதான். எனவே இப்படி விளக்கும் பொழுது இந்த ஆன்மபோதம் தான் கண்டதா, கண் ஒளி பாக்குதா, கண்ணு பாக்குதா? கண்ணு பொருள், கண் ஒளி அது குணம் இல்லையா? அப்போ எது பாக்குதுன்னு வேற்றுமையின்றி எல்லாம் அத்திவிதமா நிக்குது. அந்த வேற்றுமைய இல்லாம இவன் ஆன்ம போதம் கண்டதா, ஆன்மா கண்டதான்னு கூட வைக்கலாம். விளங்குதா? அப்படியெல்லாம். அப்போ ஆன்ம போதம் கண்டதா, கண்வழி கண்டதா என்று பிரித்து அறிய முடியாதவாறு, இது பார்த்துச்சு அது பார்த்துச்சுன்னு பிரிச்சு அறிய முடியாதவாறு
காணும் ஒளியாகிய கண்ணொளியும் காட்டும் ஒளியாகிய ஆன்ம ஒளியும் கலந்து உடனாய் பிரிப்பின்றி ஒன்றுடன் ஒன்று விரவி, பிரிப்பின்றி ஒன்றுடன் ஒன்று விரவி, ஒன்றோடு ஒன்று விரவி. அப்படி விரவி இருக்கிறது தான் அத்திபிதம். விரவி அத்திபிதமாய் நின்று. துபிதம் அப்படின்னா என்ன? இரண்டு படாமல். அதுதானே விளத்து சொன்னது, அதுதானே. இது பாத்திச்சா அது பாத்திச்சான்னு இரண்டு பட்டு நிற்பதில்லை. விளங்குதாமா? அதத்தான் என்ன சொல்றோம்? அத்திபிதமாய். அத்திபிதம்னா எதோ சொல்லக்கூடாது. அத்திபிதம்னா துபிதம்னா ரெண்டு, துபிதம் இரண்டரை. நின்று. விளங்குதா? அத்திபிதம்னு சொல்லிட்டு அது ஏதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. இரண்டரை நிக்கிறது தான். அப்படி அத்திபிதமாய் நின்று, அதான் அவற்றினான் ஆன்மா ஒற்றிச்சு நின்று காணினல்லால். ஒற்றிச்சுனானது பிரித்தறியபடியாம, அதான் இரண்டரை நின்று. கண்ணுக்கு கண்ணுக்கு ஆன்மா காட்டிய உருவத்தை, கண்ணுக்கு ஆன்மா காட்டுது உருவத்தை, கண்ணுக்கு ஆன்மா காட்டிய உருவத்தை விளங்குதா? ஆன்மா காட்டிய அந்த உருவத்தை கண்தான் கண்டதென்றும், கண்தான் கண்டது என்றும், கண்ணை அதிர்ச்சித்து நின்ற ஆன்மாத்தான் கண்டதென்றும், கண்தான் கண்டதென்றும், கண்ணை அதிர்ச்சித்து நின்ற ஆன்மாதான் கண்டதென்றும். பிரித்து அறியப்படுமாறு இன்றி. ரெண்டை பிரித்து அறியப்படுமாறு இன்றி. காட்டினதும் காண்பதும். என்னமா? ஆமா. என்னது இது? ஓமமா? இப்ப கண்ணு பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்போ பழச உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லி இப்போ சிவமும் நீங்களும் கலந்துருக்கிறத சொல்ல போறாரு. இது ஓம. இதான் இப்ப நிகழ்வுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல மனம் ஏன் சொல்லலாம் கேட்காங்க. என்னது? அந்த இடத்துல மனத்தை ஏன் சொல்லலாம் கேக்குறாங்க. என்ன உளறிட்டு இருக்க? இப்ப கண்ணத்தானே பேசிட்டு இருக்காரு, கண்ணப்பான பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப கண்ணத்தானே சொல்லணும். என்னமா? கண்ணை செலுத்துறது அது மனமும் ஒரு சடம். அந்த மனத்தை செலுத்துறது எது? உயிர் தானே மனத்தை செலுத்துது. விளங்குதாமா? ஏமா முதல்ல மனத்தை செலுத்துறதுக்கு முன்னால பொரிய முதல்ல செலுத்துமா இல்லையா? உனக்கு அதே தெரியல. முதல்ல பொரிய செலுத்தும். செலுத்தி அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனத்தை செலுத்துறது. முதல்ல செலுத்துறது எதை? பொரிய மட்டும்தான். பொரிய அழிச்சு பெறுறதுதான் வாயில் காட்சி. அதுக்கப்புறம் மனம், அந்த உயிரானது மனத்தை செலுத்தி மனம் அந்த கண் வழியா பார்க்கும். அப்பதான் அந்த ஐயமும் விபரீதமும் தோன்றுது. அது ரெண்டாவது வருது இல்லையா? இப்ப முதல்ல சொல்றதை சொல்லிட்டு இருக்காரு. விளங்குதா? ஓமை எல்லாத்தையும் சொல்லணும்னா ஓமை இல்லாது. அந்த கதையை பூரா சொல்லியிருந்தா அது ஓமை ஆகுமா? இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் ஓமை எடுத்து சொல்றாரு. விளங்குதா? அங்க அது சூத்திரத்தையும் அதான சொல்லியிருக்காரு. காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போலன்னு, காட்டும் கண்ணுக்கு காடும் மனம் போல இல்லாத சொல்லணும் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதா? மனமும் சாடம், அதையும் செலுத்துவது எது? உயிர் தான். விளங்குதா? அதனால
இங்க அப்படி வேற்றுமையின்றி அத்விதமாய் நின்று கண்ணுக்கு கண்ணுக்கு ஆன்மா காட்டிய உருவத்தை கண்ணுக்கு ஆன்மா காட்டிய உருவத்தை தான் கண்டதென்றும் கண்ணை அதிர்ச்சி நின்ற ஆன்மா தான் கண்டதென்றும் பிரித்து அறியப்படுமாறின்றி இருவகை காட்சி. என்ன இருவகை காட்சி? இருவகை காட்சியும் இருக்கு. என்ன இருவகை காட்சி? காட்டும் காட்சியும் காணும் காட்சியும். காட்டும் காட்சியும் காணும் காட்சியும். விளக்குவதும் விளங்குவதும். விளக்குவதும் விளங்குவதும். விளக்குற அறிவு அது சிவம், விளங்குற அறிவு ஆன்மா. இந்த ஓமையில விளக்குறது உயிர், அது கொண்டு விளங்குகிறது கண்ணு அப்படின்னு. இப்போ காட்டும் காட்சியும் காணும் காட்சியும், அதாவது விளக்குவதும் விளங்குவதும் ஒன்றனை ஒன்று, ஒன்றனை ஒன்று. இப்ப பாடம் சொல்றவனும் பாடம் கேட்கிறவனும் வேற வேற இருக்கப்படாது. ஆள் வேற வேற தான் இருப்பாங்க, ஆனா கவனம் அறிவு ஒன்றா நிக்கணும். அதேதான் ஒன்றினை ஒன்று அகன்று விடாமல். என்ன விடாமல்? அகன்று விடாமல். அத்துவிதமாய் அந்த இருவகை காட்சியும் ஒருங்கே நிகழும் முறைமை போல, காட்டும் காட்சியும் காணும் காட்சியும் ஒன்னா நிகழ்வது போல, ஒருங்கே நிகழும் முறைமை போல முறைமை போலனா ஓமை இல்லையா? உயிர் காட்சி காண்கிறதும் கண்ணு காண்கிறதும் தனித்தனியா இல்லாம ஒருங்கே நிகழுது. அந்த முறைமை போல ஒரு விடயத்தை அறிதற்கும், ஒரு விடயத்தை அறிதற்கும் அனுபவித்தற்கும். ஒரு விடயத்தை அறியணும், அதை அனுபவிக்கணும். ஒரு விடயத்தை அறிதற்கும் அனுபவித்தற்கும் முதல்வனை இன்றி அமையாத ஆன்மா, முதல்வனை இன்றி அமையாத ஆன்மா. அப்போ முதல்வனின் உபகாரத்தை இன்றியமையாத ஆன்மா, முதல்வனுடைய உபகாரத்தை இன்றி அமையாத ஆன்மா. ஒரு விடயத்தை முதல்வன் அறிவிக்க அறியுங்கால், ஒரு விடயத்தை முதல்வன் அறிவிக்க அறியுங்கால் அவன் அறிவிக்கான், இது அறியுது. அப்போ அவன் அறிவிக்க அறியுங்கால், அறியுங்கால் என்ன? அறியும் பொழுது அம்முதல்வனது சிற்றக்கிதான்
அறிந்ததோ அல்லது ஆன்ம சிற்சக்தி தான் அறிந்ததோ? சிற்சக்தி தானோ இல்ல ஆன்ம முதல்வன் சிற்சக்தி தான் ஆன்ம சிற்சக்தி தான் என அதான் என தான் என்னங்கிறால தான்ங்கிறத ரெண்டு இடத்துல இசைத்து வேறின்றி உடனாய் விரவி நிற்ப இறைவனுடைய சக்தியும் ஆன்ம சக்தியும் உடனாய் விரவி நிற்ப முதல்வனும் முதல்வனும் என்ன? பெருமான் தான். அந்த சிற்சக்திக்கு தலைவன் முதல், சிற்சக்திக்கு முதல் இல்லையாமா? சிவஞானத்துக்கு முதல். இப்ப ஆன்ம சிற்சக்திக்கு முதலாகிய ஆன்மா விளங்குதா? சிற்சக்திக்கு முதல்வாகிய முதல்வனும் ஆன்ம அறிவிக்கு முதலாகிய ஆன்மாவும் முதல்வனும் ஆன்மாவில் இல்லையா? அப்ப சக்தி வருவதற்கு மட்டுமில்ல, அந்த பொருளும் விரவி விளங்குதாமா? இறைவனுடைய சக்தி நம்ம சக்தியில விளங்கி நிற்குது. அந்த சக்தி மட்டுமில்ல, அந்த சக்தியுடைய பொருளும் அவரும் நம்மோட ஆன்மாவோட சக்தியோட பொருளோட முதல்வனும் ஆன்மாவில். முதல்வனும்னா அந்த சக்திக்கு முதலாகிய சிவமும் இந்த ஆன்மா சக்தி ஆன்ம அறிவுக்கு முதலாகிய ஆன்மாவும். அவ்வாறுன்னா எவ்வாறு? இந்த சக்திகள் கலந்தது போல பொருளும், சக்திகள் கலந்தது போல பொருளும் அப்ப வெறும் சக்தி மட்டும் போதாது, பொருளும் கூட நிக்கணும் இல்லையா? அதனால ரெண்டும் முதல்வனும் ஆன்மாவில் அவ்வாறு விரவி நின்று அறிவித்த விடயத்தை அப்படி விரவி நின்று அறிவித்த விடயத்தை ஆன்மா அறிந்தது என்றும் ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்ற தான் அந்த சிவன் தான் அறிந்தான் என்றும் பிரித்து அறியப்படுமாறு இன்றி அந்த சக்தியும் சிவமும் அப்படி கலந்திருக்குது. அது அந்த சக்தியோட கலந்தது மட்டுமில்ல, ஆன்மாவோட சிவனும் கலந்திருக்கான், சிவ சக்தியும் கலந்திருக்கு. அப்படி பிரித்து அறியப்படுமாறின்றி இருவகை அறிவு. இருவகை அறிவு என்ன வகை? இருவகை அறிவு என்னமா?
காட்டுகின்ற அறிவும் காணுகின்ற அறிவும். ஒன்றினை ஒன்று விடாமல். காட்டும் அறிவும் காணும் அறிவும் ஒன்றை ஒன்று விடாமல். அதான் நீயும் நானுமாய் இல்லையா? நீயும் நானுமாய் ஏக போகமாய். இவன் அவனை அவன் இவனை விடாதே. எங்க படிச்சோம் அதெல்லாம்? சிவஞான சித்தியாரு. அத மர்க்கட நியாயம். அது என்ன பேரு? மர்க்கட நியாயம். அத்துவிதமாய் அத்துவிதமாய் ஒன்றை ஒன்று விடாமல் அத்துவிதமாய் ஒருங்கே அத்துவிதமாய் ஒருங்கே விடகித்து செல்லுமாறு. ஒருங்கே விடகித்து ரெண்டும் கலந்து நின்று விடகித்து செல்லுமாறு செய்து வரும். விடகித்து செல்லுமாறு செய்து வரும். விடகித்து செல்லுமாறுனா எங்க செல்லுமாறு? எப்பன்னு கேட்டாலும் அதை சொல்லணும். செல்லுமாறு எங்கன்னு கேட்டேன். என்ன விடகித்து செல்லுமாறு எங்க செல்லுமாறுன்னு கேட்கேன். இதுக்கு சம்மந்தம் இல்லாம என்ன சொல்றோம்? விடயத்தை செல்லுமாறுமா? ஒரு விடயத்தை விடயித்து அடுத்த விடயத்துக்கு செல்லுமாறு. விளங்குதா? இப்ப அங்க ஒரே விடயம் தானேன்னா ஒரு உபகாரத்தை உணர்ந்துட்டு அடுத்த உபகாரத்துக்கு போகுது. புரியுதா? விடயிட்டு செல்லுமாறுனா எங்க போறாம்னு. அப்படி ஆன்மா ஒரு நேரத்துல உன்னதான் அறியும் எப்பவும். ஆமா, அதனால ஒரு விடயத்தை நுகர்ந்துட்டு அடுத்த நுகர்ச்சிக்கு செல்லுமாறு செய்து வரும். யார் செய்து வரும்? இறைவன் செய்து வரும். முதல்வன் செய்து வரும். உணர்வின் தமி. உணர்வின் தமி.
செய்து வரும் இவ்வுபகாரம் இந்த உணர்வின் தமிழ் செய்து வருகின்ற இந்த உபகாரம் இந்த உபகாரம் என்ன உபகாரம்? இவ்வுபகாரம் என்ன? எந்த உபகாரம்? காட்டியும் கண்டும் உபகரித்தல். பத்தம் முக்தி இரண்டினும் பத்தம் முக்தி இரண்டினும். அப்போ இந்த உபகாரம் என் நிலையிலும் பத்தம் முக்தி இரண்டினா எந்த நிலையிலும் ஒரு பெற்றி தாய் பெற்ற முக்கிய இரண்டிலும் எந்த நிலையிலும் ஒரு பெற்றித்தாய். ஒரு பெற்றினானது ஒரு நிலையா? பெற்ற முக்கியன்னு அந்த எல்லா நிலையும் சொல்லியிருக்கிறாரு. இல்லையா? அங்க சொன்னது ரெண்டு பெற்ற முக்கியன்னு ரெண்டு நிலையை சொல்றாரு. ஒரு பெட்டித்தாய். ஒரு பெட்டித்தான். நிலைகள் வேற இருந்தாலும் உபகாரம் ஒரு தன்மையாய். பாருங்க, அவன் மாற மாட்டான். அந்த உபகார தன்மை மாறாது. ரெண்டுலையும் செய்யறான். ஒரே தன்மையின் உண்மையின் ஒரே தன்மையின் உண்மையின் அது சிவசத்து தான், மாறாதது இல்லாமா. அதனால அவன் உபகாரம் மாறல, இவன் உணர்வுகள் மாறி இருக்கும். ஆனா அவன் உபகாரம் மாறல. அத நாம பொது அதிகாரத்திலே பார்த்தோம். பொது அதிகாரத்திலே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பொது அதிகாரத்துல என்ன சார் பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. என்னமா ஐம்பொறிய ஆண்டு அதுவாயா உங்க அரசாய் அந்த பாடல் ஐயா. மண்ணு சிவன் தன்னடியில் அந்த பாடலு ஆட்டு வரிசையாருக்கு இந்த பாட்டுல சொல்றேன். நீங்க எதுன்னு சொல்லுங்க. அந்த மூணு பாடல விலைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அங்கெல்லாம் அங்க செஞ்சிருக்காருல, உபகாரத்தை பண்ணிருக்காருல, 5ஆம் நூற்பால. அதத்தானே சொல்றாரு இல்லையா? நான் என்ன சொன்னேன்? பொது அதிகாரத்திலையும் இது போல சொல்லி இருக்குதுன்னு. என்னமா அப்படியா? இங்க 5ல தான் சொல்லு. இப்போ இப்போ இந்த கண்ணொளி அது காட்டுது, சூரியன் காட்டுது. கண்ணொளிக்கு காட்டுவது போல அவன் சூரிய ஒளி கண்ணொளிக்கு காட்டுது. இப்ப கண்ணொளிக்கு காட்டும் போது காட்டும் ஒளி
அது மாறுபடாம நிக்க காணொளி மாறுபட்டு கொண்டே இருப்பது போல. கண்ணொளி மாறுபட்டுக்கிட்டே இருக்காதியா. அப்ப ஆன்மா அறிவிக்கிறவன் ஒரே மாதிரி நின்று அறிவிக்கான். ஆனா இது அவத்தப்பட்டுக்கிட்டு அறிவிச்சு இல்லையா. இந்த அறிவில மாறுபாட்டு அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அவன் மாறுபாடு அடையாம நிக்காமன்னு சொல்லுவோமா ஐயா. அதேதான் இல்லையா. அதே மாதிரிதான் முக்தியிலையும் அவன் ஒரே தன்மை. அவன் ஆமா அவன் எப்போதும் ஒரு தன்மையில தான் நிற்கான். அவன் அவன் இலக்கணும் அது இல்லையா. அது ஒரு தன்மை. அதாவது கோடல் மரபே கூறும் காலை. கோடல் மரபே கூறும் காலை அப்படின்னா என்ன? கோடல் நல்லது. கோடல் அப்படின்னா கொள்ளுதல். அறிந்து கொள்ளுவான். அறிந்து கொள்ளுவான். பாடம் கொள்ளுவான். அவன் பாடத்தை கொடுப்போன். இவன் கொள்ளுவான். கொல்லுவோன் இல்ல. விளங்குதா? கோடல் மரபே கூறும் காலை மாணாக்கன் ஆசிரியன் கொடுக்கிறத கொள்ளு எப்படி கொள்ளணும்னு சொல்லும் போது கொள்ளு மாலை அந்த காலையில கூறும் காலை பொழுது பொழுதோடு சென்று. எப்படி சொல்லணும்? பொழுதோடு சென்று. கொள்ளுதவன் என்ன செய்யணும்? பொழுதோடு சென்று. பொழுதோடுன்னா என்ன செய்ய? முற்பொழுது. அவன் வர்றதுக்கு முற்பொழுதுல சென்று. பொழுதோடு சென்று வழிபடல் முனியான். வழிபடல் முனியான் அப்படின்னா வழிபடல் முனியான் என்ன? என்னமா? பொழுதோடு சென்று எத்தனை மணிக்கு? இப்ப இன்னைக்கு 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குன்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால பேரணும். 9 மணிக்கு முன்னாலேயே வந்திருக்கணும். பொழுதோடு சென்று வழிபடல். வழிபடல் முனியான். அவரை வழிபட்டு கொடுப்பவரை வழிபட்டு அதுல முனிவு வெறுப்பு. அதுல வெறுப்பு இல்லாம அது அந்த உண்மை விளக்கத்துல சொல்லுவாரா இல்லையா? அப்பா இந்த முக்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அப்படின்னா செப்பாயா சிப்பாயா? சிப்பாயா. அப்போ என்ன சொல்றாரு? அப்போ ஒப்புயில் குருடிக்க வேடம்னு சொல்றாரா இல்லையா? அப்படி சொன்ன பிறகு அடுத்த பாட்டு சொல்வாரு. எப்படி சொல்லணும்? எப்படி வழிபடணும்? கட்டாவின் மனம் போல கசிந்து கசிந்தே முருகி செய்யணும். வேண்டாம் வெறுப்பா அப்படி. அதான் முனியம். விளங்குதா? அதனால அந்த வழிபடல் முனியான் குணத்தோடு பழகி. குணத்தோடு பழகி அவர் இயல்பறிந்து நடந்து அவர் குறிப்புணர்ந்து செயல்படது. அவன் குறிப்பில் சார்ந்து. சொல்ல வேண்டாம், சொல்லதுக்கு முன்னாலே குறிப்பறிந்து சார்ந்து செயலில் ஈடுபட்டு இரு என இருந்து. அவர் இரு என கூறிய பின் இருந்து
படி என சொன்ன பிறகு படித்தான். விளங்குதா? சொல் என சொல்லி தலைப்புரட்ட மாதிரி சொல்லக்கூடாது. அதான் ரெண்டுமே செய்யல வச்சுக்கிட்டேயா முதலைய. சொல்லி அப்புறம் பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி, பருகுவன் அன்வ ஆர்வத்தனாகி, பருகுவன் அப்படிங்கிறது நீர் வேட்கை கொண்ட, நீர் வேட்கை கொண்டவன். நீரை கண்டதும் எவ்வளவு ஆர்வத்தோடு பருகுவானோ அதுபோல இல்லையா? இந்த பாடத்தை நீருங்கிறாரு இல்லையா? அதை நீர் வைக்க கொண்டவன் தண்ணி கிடைச்சா அவ்வளவு ஆர்வமா? ஆமா, கீழே சிந்தாம பருகுவானோ அப்படி கேட்டதை மறக்காம கொள்றது. போன மட்டும் போகுதுன்னு வைக்காம. அது போன்ற ஆர்வமுடையவனாக. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? இதை முச்சிக்கு சொல்றாருமா? இத அவன் கொடுக்கறத அப்படி பருசணும். அப்போ அவனுக்கு அதுல பணிஞ்சு நின்றுக்கிறாரா இல்லையா? கொடுக்கறவங்கிட்ட ஆன்மா பணிஞ்சு நிக்கணும். ஒரு கூட விரயமாகாம அப்படி பருகணும். விளங்குதா? ஆமா. அதனால அதுபோல ஆர்வமுடையவனாக சித்திர பாவை போல, சித்திர பார்வை போல. அது என்ன சித்திர பார்வை? அறிவு அசைவர இருந்தது. அறிவு அசைவர இருந்தது. அறிவு அசைவரன்னா உடம்பு அசையாது. அறிவே அசையலைன்னா உடம்பு அசையாதா இல்லையா? ஆமா. அதனால உடம்பு என்ன செய்யப்படாது? அசையப்படாது. அசைஞ்சுது ஆமா. அதனால அறிவு அங்க இருக்கு இல்லையா? உடம்பு அசைஞ்சிடுது. அப்பனா அறிவு எங்க போகுதுன்னு நினைக்கத்தான் அங்கதானே. உடம்புக்கு தனியா செயல் கிடையாது. ஆன்ம செலுத்தின வழிதானே செல்லுது. அப்போ உடம்பு அசையுதுன்னு அது தானா அசையல. ஆமா, நீங்க தான் அசைக்கிறீங்க. என் கண்ணுல சார் பார்த்து நான் எங்க பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? அதனால சித்திர பாவை போல ஒன்று இருந்து, அது ஒன்று இருக்கிறது, அடக்கத்துடன் இருந்து செவி வாயாக, செவி வாயாக இதுதான் திறக்கணும். இந்த வாய் திறக்கப்படாது. இது திறந்து வச்சுட்டு இத பூட்டு போட்டுக்கணும். இத திறந்து போட்டுருக்கு. இது திறந்தா அங்க அடைச்சிரும் பாரு. பேசிடாம கொல்ல மாட்டான் பாரு. கொல்றவன் பேச மாட்டான். செவி வாயாக, நெஞ்சு களனாக. நெஞ்சுக்கிறது அறிவு. களன்னா என்ன? வயிறு. வாயில போட்டது வயிற்றுக்கு போதா இல்லையா? அது மாதிரி காதுல போட்டது எங்க பேரணும்? அறிவுக்கு பேரணும். கேட்டவை, 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 கேட்டவை. கேட்டவை, கேட்டவை. அவன் கேட்டதை கேட்டபடியே மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று அவற்றை மறவாமல் மனத்தில் இருத்த வேண்டும். எல்லாத்தையும் மறவாம இருக்கணும்.
விளங்குதா? பின்னர் ஆசிரியர் போ என சொன்ன பிறகு போதல் வேண்டும். இங்க முடிகிறதுக்கு முன்னால மூடி வைக்கிறது. எல்லாமே தப்புதான், மார்க்கே கிடையாது. விளங்குதா? இவர் முதல்ல மூடிக்கிட்டு அவர் போன்னு சொன்ன பிறகு இவர் சொல்லியதா போமியா எல்லாம் தலைகிட மாதிரி என்னையா செய்யறது? அப்படி சொல்லியிருக்காங்க. ஐயாக்கு பத்து கிடைக்காதுல்ல ஆசிரியருக்கு. எனவே இத இங்க எதுக்கு சொல்றாருன்னா, இந்த உலக கல்வி முறையே இப்படி சொல்லி இருக்குது. அப்போ அந்த உயிர் பயனை பெருமான் கொடுக்கும் போது எப்படி பெறணும்? இவ்வளவு இந்த பாடம் எல்லாம் ஏமா ஆசிரியர் உலகத்தை பத்தி சொல்றது, இது உயிர் பயனை கொடுக்கிறாரு. அப்போ அதை எப்படி பெறணும்? இதுக்கே இப்படி சொல்லியிருக்காரு, அப்பனா அதை எப்படி பெறணும் அப்படின்னு. ஒரு பெட்டி தாய் இருந்த இத்தனையாக்கா என்னமா நிலை வேறுபடாமல் சொல்லுங்க. ஆமா, அதனால அந்த அழலில் நீங்கான் அணுகான் அஞ்சி, நிழலில் நீங்கான் நிறைந்த நெஞ்சத்தோடு எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அரணில் திரியா படர்ச்சி வழிபாடு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தருக்கு சேர்ந்து ஒழுகுவார் என்பது திருக்குறள். வள்ளுவர் மன்னரை சேர்ந்து ஒழுவாருக்கு இதை சொல்றாரு. உலகத்துல மன்னர் கூட இருக்கவ எப்படி இருக்கணும் இல்லையா? இது மாமன்னராகி பெருமான் கூட இருக்கத இதுல சொல்றாரு. அதனால பரமசிவன் சிரித்தார், பரமசிவன் சிரித்தார். தேவி உன் கருணைக்குத்தான் ஏது எல்லை, பக்தர்கள் துன்பப்படுவதை நீ சகிக்க மாட்டாய், அவர்கள் எந்த துன்பத்தையும் தாங்கும் சக்தியை பெற வேண்டும் என்ற பக்குவ நிலையை ஆமா அடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். எந்த துன்பத்தையும் தாங்கிய சக்தியை அவங்க வரணும் அப்படின்னு அந்த பக்குவத்தை அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ உன்னால சகிக்க முடியல, உன்னால. ஆமா, அர்ஜுனனை நான் கவனியாமல் இல்லை, அவன் அக்கினின் மத்தியில் நின்று செய்யும் கொடிய தவம் என்னை ஈர்க்கத்தான் செய்கிறது. ஆயினும் கவலை கொள்ளாதே, இனி அவனுக்கு துன்பம் இல்லை என்றவர் நந்தீஸ்வரனை திரும்பி பார்த்தார். நந்திய பெருமான இறைவனின் பார்வையிலேயே குறிப்பறிந்த நந்தீஸ்வரர் ஒன்னும் பேச்சுகளும் திரும்பி பார்த்தார். அவ்வளவுதான், அந்த பார்வையிலேயே இல்லையா? அந்த குறிப்பை அறிந்த நந்தீஸ்வரர் தன் கணக்கோடு தயாராகிட்டார். பெருமான் புறப்பட போறாருன்னு விளங்குதா? எனவே பார்வதியிடம் அந்த பார்வதியிட சொல்றார், நான் வேடனாக வேடம் கொள்கிறேன், வேடனாக வேடம் கொள்கிறேன், நீ வேட்டுவச்சியாக வேடம் தரித்து வா, மற்றவர்களும் வேடர் கோலம் பூணுங்கள், வேதங்களே நீங்கள் நாய் வடிவில் என்னை தொடருங்கள் என்று உத்தரவிட்டார். கன நேரத்தில் எல்லாம் முடிந்தது. அவர்கள் அந்த முகாசுரனை அழிக்க புறப்பட்டனர். முகாசுரன்
ஒரு கொடிய முள்ளம்பன்றி வேடம் கொண்டு அர்ஜுனனை அழிக்க காத்திருந்தான். சிவபெருமான் அவன் இருந்த இடத்தை அடைந்து வில்லில் அம்பை பொருத்தி காத்திருந்தான். அவன் பயங்கர உருமலோடு அர்ஜுனனை நெருங்கினான். அது கேட்டு அர்ஜுனனுடைய நிஷ்டை கலைந்து விட்டது. தனது வில்லின் அம்பை தொடுத்து பன்றியின் மீது எய்தான். அதே நேரத்தில் மறைந்திருந்த சிவபெருமானும் ஒரு அம்பை பன்றியின் பின்பக்கமாக விட இரண்டும் ஒன்றாய் தைத்தன. முகாசுரன் இறந்தான். அப்பொழுது சிவகணங்களாக வந்த வேடர்கள், அடை வாலிபனே, இந்த மலையில் பல்லாண்டுகளால் வசிக்கும் எங்கள் குலைத்தலைவன் பன்றிக்கு குறிவைத்திருக்க எங்கிருந்து வந்த நீயும் இல்லையா? எங்கிருந்த வந்த நீயும், ஏன்னா இந்த காட்டுக்கு உரியவர் இவரு, அதனால பன்றியை அடித்தாயே, இது முறையா என்று சண்டைக்கு இழுத்தனர். அர்ஜுனன் அவர்களது தபலைவாய் வந்திருக்கிற அந்த சிவபெருமானை நோக்கி சென்று, அவர் சிவன் என்பதை அறியாமல், வேடர் தலைவா, நீ விட்ட அன்பு பின்பக்கமாக விடப்பட்டது. ஆனால் நான் அதன் முகத்துக்கு நேராக அம்பெய்தி கொன்றேன். என் அன்பு துளைத்த பிறகுதான் உனது அன்பு அதன் மீது பாய்ந்தது. இதை தவறாக சொல்கிறார்கள் உன் வீரர்கள். போகட்டும், நான் கடும் தவம் மேற்கொண்டுள்ளேன். நான் காய்ந்த இலைகளை மட்டும் உணவாக கொண்டு விரதம் இருக்கிறேன். இந்த பன்றி எனக்கு தேவையில்லை. இதை நீங்களே எடுத்து சென்று சாப்பிடுங்கள். இதை விடுத்து என்னிடம் அம்பு இழுத்தால் உனக்கும் உன்னோடு வந்தவர்களுக்கும் தலை இருக்காது என்று எச்சரித்தான். விளங்குதா? சிவன் அவனிடம், நீ தபம் செய்வோம் என்கிறாய், தபம் செய்வமே ஆந்த நிச்சயில எல்லாம் இருக்கணும், நீ முடிச்ச தவம் செய்தம்னு சொல்ற, அவம் செய்துட்டு தவம் செய்தங்கிய அப்படிங்கிறார். பன்றியின் உருவம் அந்த உருமல் சத்தம் கேட்டு விழித்திருக்கிறார். இதெல்லாம் தவமா? இதுதான் தவம்? உனக்கு தவத்தில சிரத்தை இல்லை. மேலும் ஒரு தவ காலத்தில் ஒரு மிருகத்தை கொல்லலாமா, கொலை செய்யலாமா? அது வேற செஞ்சிருக்க. சரி, அது போகட்டும். இப்படி தவம் செய்கிறாரே, அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்ன? அர்ச்சனா பொறுமையோட தன் வரலாற்றையும் தன் குடும்பத்தாருக்கு துரியோதனால் இழைக்கப்பட்ட கொடுமையெல்லாம் விளக்குறான். அதை கேட்ட சிவன், ஓ, நீ அந்த அர்ஜுனனா? நீ ஒரு காலத்தின் அக்கினி ஆசையை நிறைவேற்ற அந்த காண்டவ வனத்தை எரித்தவன் நீதானே? அந்த நெருப்பில சிக்கி எங்கள் வேடர் குலத்தவர் பலர் அழிந்தார்களே. ஏகலைவன் மீது பொறாமைப்பட்டு அவனது விரல் பறிபோக காரணமாய் இருந்தவனும் நீதானே. உன்னை விட வில்வித்தையில் உயர்ந்தவரை யாருமில்லை என எண்ணி இருந்தாய். இதோ நீ உண்மையிலே வலிமை உள்ளவன். ஆனால் என்னை செய்யித்துப்பார், வா சண்டைக்கு என்றார். விளங்குதா? அர்ஜுனன் சற்று யோசிக்காமல் ஒரு அம்பை சிவன் மீது விட்டான். இப்படியாக போர் துவங்க அர்ஜுனனின் கணைகளால் சிவன் ஒன்றுமே செய்ய முடியல. அவன் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தான். சிறிது நேரம் தளர்ந்து, ஆமா, அவனது கால்கள் படிப்படியாக நடுங்கின. அந்த சமயத்தில் பார்வதி தேவி சிவனிடம் மீண்டும் அர்ச்சனனுக்காக மன்றாடுது. அவளால பொறுக்க முடியல. போதும், சோதித்தது என்று சொல்ல சிவபெருமான் கடைசியாக தனது அம்பு ஒன்றை வீசி அர்ஜுனனின் நாணையை அறுத்துட்டார். கோபமடைந்த அர்ஜுனன் அவர் மீது பாய்ந்து உடைந்த வில்லால தலையில தாக்க, அப்போ அர்ஜுனன் தோற்றான். உடன் அந்த மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து பூமாலை ஒன்றை அணிவித்து ஊசித்தான். கீழே விழுந்தவன் இந்த மண்ணுல அப்படி. ஆனால் அந்த மாலை
அந்த வேடன் கழுத்தில் இருப்பதை அறிந்து இவன் போடுற மாலை அந்த அருந்த அர்ச்சுனன் வேடனாக வந்தது சிவனே என்று அறிந்து வணங்கினான். எனவே சிவனும் அவனுக்கு அந்த பாசுபத கணையை வழங்கினான். இந்த அற்புத காட்சியை கண்ட தேவர்கள் பல்வேறு கருவிகளை அர்ஜுனனுக்கு அளித்தனர் இல்லையா? அப்போ தன் மைந்தனினுடைய பெருமை அறிந்த தேவேந்திரன் அவனை தேவர் உலகுக்கு அழைத்தான். இந்திரன் கட்டளையால் அவனது சாரதி மாலிதி இந்த அர்ஜுனனை தேரல சந்திர மண்டலங்களை கடந்து அமராவதி நகருக்கு அழைத்து சென்றான். இப்படியெல்லாம் அந்த தெய்வீக கருவிகளை எல்லாம் பெற்றான் இல்லையா? இங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் இது ரெண்டும் அருந்தரணும். நாதன் தன் செயல்தானே எல்லாம் எல்லாம் நாதன் செயல்தானே. நாம இங்க நாம அந்த வில்லு தான். அந்த வில்லு மாதிரி இருக்கவன் தான் நாம. அந்த வில்ல எய்தவன் யாரு? பெருமான். அதான் எய்தவனை நாடி. நாம அவனுக்கு ஒரு கருவி கிடந்து துள்ளி கிடக்கு. கருவி கிடந்து உள்ளது அப்படிங்கிற. அதனால அது போயிடுது அப்படின்னு சொன்னா தன்னையே தந்தான். பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கல, பாசுபதம் தன்னையே தந்தான் என்று சொல்லுகிறார். எனவே அப்போ இங்க நாம ஒரு இறைவனை அனுபவிக்கணும்னா அங்க என்ன வரக்கூடாது? ஆமா. அதனால அந்த பூபோர் போட்ட பூவெல்லாம் அங்க போகுது. அவர் தலையில விட்ட நீரெல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு போகுது இல்லையா? அப்படித்தானே போகுது. எனவே அப்போ அந்த பெருமான் எல்லாருக்கும் இறங்குற பெருமான் தான். அதுபோல எத்தனையோ புராணங்கள்ல சொல்லியிருக்கிறார். எனவே அந்த பெருமானுடைய இன்றனக்கருடி இழுகடிந்து இல்லையா சென்று சென்று அணுவாய் தேய்ந்து இந்த நாம்ங்கிறது நம்ம அறிவுங்கிறதெல்லாம் தேய்ந்து அந்த ஒன்றாகணும் இல்லையா? அப்பதான் அந்த ஏகனானாதான் நமக்கு இன்பமே தவிர நாம வேறன்னு நிக்கிற வரைக்கும் கிடையாதுங்கிற. அதான் நினைப்பு அரண் இணைந்தேன், நான் என்ற நினைப்பு அரண் இணைந்தேன். அந்த தாய்மான சாமிகள், இந்த தாய்மான சாமிகளுக்கு இந்த மணிவாசகருடைய பாட்டவரை ரொம்ப ரொம்ப கவர்ந்தது இல்லையா? அதனால அவர் என்ன சொன்னாரு? சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம்னு சொல்றத அவரை ரொம்ப கவர்ந்துடுது. அது உயிர் இறைவனிடம் கலந்து ஏகனாகி நின்ற நிலை இல்லையா? நினைப்பு அறவே தான் நினைத்தேன் இல்லையா? அதனால சென்று உயிர் இறைவனிடம் கலந்து ஏகனாகி நின்ற நிலை நிறைப்பறவே தான் நினைத்தேன் என்ற நிலை நாடி அனைத்துமாம் அப்பொருளில் ஆளுநாள் என்னாளோ என்பார். அனைத்துமாய் அந்த பொருளில் ஆளுநாள் என்னாலும். ஆளுநாள், ஆளுதல்னா அமிழ்தல், ஆழ்ந்து அமிழ்தல், அவனோட அடங்கு நாள். அந்த சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாகி நீண்டுவிடும் என்ற நிலை நிற்கு நாள் என்னாலும் என்றார். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாகி நின்றுவிடும் என்ற நிலை நெறி நிற்கும் நாள் என்னாலும் என்று
அவரு அந்த எண்ணாள் கண்ணில பாடுகிறார். எனவே அந்த தணிக புராணத்திலும் தேயின்தோறும் தோறும் இன்பம் தரும் சத்து, ஆய்ந்தோறும் இன்பம் தரும் கலை, ஆங்கு அறிவு, மாயந்தோறும் இன்பம் தரும் வள்ளல் வார்கடல்கள் என்று தணிகை புராணத்துல கச்சியப்பர் சொல்கிறார். விளங்குதா? எனவே அந்த சிவன் அர்ஜுனனை தூக்கி அந்த மல்யுத்தம் புரிஞ்ச உடனே என்ன செஞ்சாரு? அவனை தூக்கி வானிலே எறிந்தான். வானில இதை கண்ட தேவர்கள் வானிலிருந்து மலர் தூவ சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவிலே அவருக்கு அந்த ரிஷபத்தின் மீது காட்சி தந்தார். அப்போ அவர் எந்தையை தாங்களா இந்த சிறுவனோடு போரிட்டது என்று அவனால நம்ப முடியல. நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று பல நாமங்களை சொல்லி அவரை அங்கே பூசிக்கிறான். சிவபெருமான் மகிழ்ந்து, அர்ஜுனா நீ விரும்பியது போல பாசுபதம் தருகிறேன் என்று சொல்லி அதை கொடுத்தார் இல்லையா? அப்போ அங்க வந்த இந்திரன், உன்னை பெற்ற நான் மகிழ்கிறேன் என்று அவன் சொல்றான். பூலோகத்தில் வாழ்பவருக்கு சிவதரிசனம் என்பது அசாதாரண விஷயம். எனவே உன் சபத்தை நான் வச்சுகிறேன் என்று அவனை தேவலோகத்துக்கு அழைக்கலாம் இல்லையா? அர்ஜுனனுக்கு அந்த அருளின் பிறந்திட்டு அருளின் வளர்ந்திட்டு அருளின் அழிந்து இழைப்பாரி மறைந்திட்டு அருளான அந்த ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் நின்னந்தி அகம்புகுந்தானே என்று திருமூலர் சொல்லுவார். விளங்குதா? ஆமா. எனவே அருளிலே பிறந்திட்டு அருளிலே வளர்ந்து அருளில் அழிந்து அருளில அழிந்து நாம் என்ற உணர்வு அழிந்து, அதான் வளர்ச்சி. ஆன்மாவுக்கு வளர்ச்சி எது? நான் என்ற உணர்வு அழிவதுதான் வளர்ச்சி. அப்படி அழிந்து இழைப்பாரி மறைந்திட்டு அருளான அந்த ஆனந்தத்து அமுது ஊட்டி அந்த பெருமான் அமுத ஊட்டினது மட்டுமில்ல, அந்த ஆனந்தமா நாம் அனுபவிக்கிறதுக்காக என்னுடைய அறிவுக்குள்ளேயும் கொடுக்கிறவனும் பெறுபவனுமாக என் அகமும் புகுந்தானே. வெளியிலிருந்து கொடுக்கவும் செய்யறான், உள்ள இருந்து பெறவும் செய்யறான். அப்படி என் அகம் உள்ளும் புறமும் புகுந்தான். எனவே அந்த அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி எல்லாம் அவன் தான் செஞ்சிருக்கான். அருளால் அமுத பெருங்கடல்ல ஆட்டி அருளால் அடிபுனைந்து ஆரமுதமும் தந்து திருவடியை தலையில சூட்டி ஆரமுதமும் தந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டமும் செய்து அருளால் என் நந்தி அகமும் புகுந்தானே என்று. அதனால இங்க ஏனையவற்றையெல்லாம் கைவிட்டு அந்த பெருமான தவிர மற்றதெல்லாம் குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குணம் சீர் சிறப்புறு விரதம் சீலம் தபம் ஜபம் தியானம் இப்படிலாம் இருக்காளியா, எல்லாம் விட்டணும். பெருமான் அந்த பேர ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது என்ன செய்யணும்? மற்ற எல்லாத்தையும்
அவனை தவிர வேற எல்லாம் வேற செயல் எல்லாம் இருக்கவே கூடாது. அது வரைக்கும் தான் மற்ற செயலெல்லாம் பூச புனஸ்காரம் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? ஆமா, எல்லாம் அவனை அறிவினால நினைச்சிருக்கிறது தான். அதனால உறங்கு உருவவர் போல் வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போம். அவனை தவிர எல்லாத்தையும் மறந்துடுறது, விட்டுறது. எல்லாம் அவன் ஆனந்தத்துல அழுந்து அழுந்து என்ன செய்யணும்? ஒண்ணு ஒன்னா பேரும். அதான் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாகிறது. அத ஒன்பொருள் கண் உற்றவருக்கு உரிமையின அல்லாது கண் கொடுப்போர் கைப்பொருள் போல் காணுங்கிறாரா இல்லையா? ஆமா. தன்னை மறந்தான் தன் நாமும் கெட்டார் என்று சொல்றாரா இல்லையா? அப்பதான் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளை என்றது போல நாம அந்த தாளை தலைப்படணும்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டணும். அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை இல்லையா? அதனால முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அந்த பாட்டு தான். ஆமா. அதனால அல்விளக்காகிய யாக்கை தன்னை நான் அல்விளக்காகிய ஆக்கை தன்னை நான் எல்விளக்கு ஆயிட காண்பது எந்த நாள்? இது யாரு? யாருமா? என்னடா என்னம்மா சொல்லிருக்கீங்கயா? நீங்க சொல்லிருக்கீங்க. 8ஆம் நூற்பா வரும்போது சொல்லிருக்கீங்க. ஆனா யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அறிவேணும் அப்படின்னு. அல்விளக்காகிய யாக்கை தன்னா இயல்விளக்காயிட காண்பது எந்த நாள்? சொல் விளக்கிய புகழ் தொண்டர் தொண்டை நாட்டுக்கு ஓர் நல்விளக்காகிய இளைசை நாதனே என்பது சிவஞான சுவாமிகள் இளசை பதிப்பு தந்தார். விளங்குதா? அப்ப என்ன சொல்றாரு? அதுல எப்படி சொல்றாரு? என்னமா சொல்றாரு இந்த பாட்டுல? இந்த ஏகதேசமான உடம்ப வச்சு அல்விளக்காகிய யாக்கை அப்படின்னா என்ன? இருட்டுல விளக்கு. இந்த உடம்பு என்னது? அல்லுனா இருட்டுல விளக்குல மாதிரி இருக்கிற இந்த உடம்ப நான் இயல்விளக்காக பகல் விளக்காக இன்னைக்கு பார்க்க போறேன். இருட்டுல விளக்கு, பகல்ல விளக்குனா பகல்ல விளக்கு அது பயன்படாது. அப்போ அந்த உடம்ப பற்ற விடுவது. ஆமா. அதை எப்படி விடுறது? சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு பாச ஞானத்தை விடுறதை இப்படி சொல்றாரு. விளங்குதா? அதனால எல்விளக்காக காணணும். விளங்குதா? காண்பது எந்த நாள்? இதை யாரு? நல்விளக்காகிய நாதன். நல்விளக்காகிய நாதன். நல்விளக்குன்னு சுயஜோதியா இருக்கக்கூடிய பெருமானே
எனக்கு விளக்கு கொடுத்த, நான் விளக்க விளங்குறவன், நீ விளக்காமலே விளங்குறவன். நான் விளக்க விளங்குறவன், இருட்டுல விளக்க கொடுத்தேன், அதை நீக்கிட்டு பகல் விளக்காக கொடு. எனக்கு எப்போதும் விளக்குது வேணும், விளங்குதா? அது பகல் விளக்கு போல நிக்கணும் இந்த உடம்பு அப்படின்னு சொல்றாரு, விளங்குதா? ஆனா உனக்கு நீயே விளக்கா இருக்கிற, நீதான் நல்ல விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாதனால் விளங்குகிற அந்த விளக்கு தான் நிரந்தர விளக்கு இல்லையா? அப்போ அது முன்னால மத்த விளக்கெல்லாம் சூனியமாயிருது, அது முன்னால மத்த விளக்கெல்லாம் சூனியமாயிருது. அதான் அந்த முக்கிய இங்க சொல்றது. எனக்கு அந்த அதான் அந்த தாடலை போல் கூடிய அப்படி தாண்டிகளா வேற்று என்ப கூடலை நீ ஏகம் என கொள்ளுங்கிறாரா இல்லையா? ஆமா, அங்க தான் நிகழாது கூடணும். என்ன கூடணும்? வேறு நிகழாது கூடணும். தான் நிகழாதுங்கிறது என்னது? யகாரம். வேறு நிகழது வகாரம். எனவே வகாரமும் யகாரமும் அந்த சிகாரத்துல மறைஞ்சு இருக்கிறது தான். அதனால அந்த பெருமானே அவன் சம்பளம் இல்லாத சேவகன், சம்பளம் ஆகாத சேவகனும், கோபமில்லாத எசமானும். அவன் என்ன சொல்றாரு? கோபப்படாத எசமான் ஒருத்தன் தாயா. சம்பளம் வாங்காத சேவகனும் நீதான், எசமானு நீதான். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. என்னம்மா? அதனால நாம பிரிவினை அறியா நிழலது போல. என்னத பிரிவினை அறியா நிழலது போல? ஏமா எதன பிரிவினை அறியா நிழல்? என்னம்மா என்னமோ சொல்றாங்க. நான் சொல்லுனா தான் சொல்லுவேன், சொல்லன சொல்லி எப்படி நீங்க சொன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தாயே, சொல்லியாச்சு. எல்லாம் அனுபவம் பேசுது சார். அத நான் என்ன சொல்ல? பிரிவினை அறியா நிழலது போலன்னா எது நிழது, எதை பிரியல? எது அடியும் அதன் நிழலும். உன் திருவடி நீ, நான் அதன் நிழல். நிழல் திருவடி நிழல் எங்க போவோம்? நம்ம அடி நிழல் எங்க போவோம்? அடியோட சேர்ந்து. அது மாதிரி நீ நெசம், நான் நிழலு, உன் பின்னாலே அப்படி வருவேன் அப்படிங்க. முன் பின்னாக, இது முதல்ல பூச்சி அது பின்னால பூச்சின்னு இல்லை, அது போகும்போது கூடயே போகும். முன் பின்னாக முனியாது இல்லையா? முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி. அந்த எட்டு கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றான், விட்டார் உலகம் என்று உத்திகரம்பார் இல்லையா? அந்த எட்டும் கொண்டதுதான் அந்த அடி, அதை தொட்டுக்கொண்டே நின்றதுதான் அந்த நிழல். விளங்குதா? அதனால அது எங்க போயிடுது? விட்டார் உலகம். இந்த உலகத்தை விட்டு வீட்டு உலகத்துக்கு போயிட்டாராம். விளங்குதா? அன்பெனும் மாது கரையது போல நண்புலன் ஒன்றில்னா சொல்றாரா இல்லையா? அப்படி அன்பில வளரணும். சாயம் அன்பினை
நாள்தோறும் தழைப்பவன் இல்லையா? தொழுது உளம் உருகி அழுது, தொழுது உளம் உருகி அழுது, உடல் கண்பித்து இல்லையா? ஆடியும் அலறியும் பாடியும் பரவி கொண்டதை விடாது எனும்படியே ஆகி, அப்படி ஒன்று விடாது. அப்போ இப்படி முதல்வனிடத்து ஏகனாகி, இப்படியெல்லாம் முதல்வனிடத்துல ஏகனாகி, அதாவது அறிவால் அவனையன்றி ஒன்றையும் நினையாமலும், அறிவினால அவனை தவிர வேற எதையுமே நினைக்கல, அறிவினால் அவனையன்றி ஒன்றையும் நினையாமல். அறிவெல்லாம் எதை நினைக்குது? அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு இல்லையா? அவனுடைய உடலெல்லாம் என்பக்கள் அன்பு, அன்பு உடல், அறிவு உயிர். விளங்குதாமா? அது அந்த சங்கிலி, யாரு? சங்கிலி நாச்சியார், சங்கிலி நாச்சியார். அத சொல்லுங்க, எப்படி தொடுத்தாரு? எப்படிமா தொடுத்தாரு சங்கிலி நாச்சியாரு? பூ கட்டினாரு, இந்த அம்மா பூ கட்டுதாங்கல்ல, அது மாதிரி எப்படி பூ கட்டினாங்க? சங்கிலி நாச்சியார் எப்படி கட்டினாங்க? எப்படி கட்டினாங்க கேட்டா அங்க பாக்குறாரு. தொங்க பாக்குறாரு. எப்படிமா கட்டினாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். உங்களை கேட்கறேன், சங்கிலி நாச்சியார கேட்கிறேன். நாங்க பாட்டு கட்டி போடுவோம்காங்க, உங்களையா கேட்டேன். நான் சங்கிலி நாச்சியார் எப்படி கேட்டேன் அத சொல்லுங்கண்ணா. அவங்களும் அப்படித்தாங்களோ? இல்ல ஏட்ட எங்க கேரு, நான் படிக்க வந்திருக்கேன், நீ சொல்ல வந்திருக்கேன். சொல்ல வந்தது ஏன்ட்ட கேக்குது. நான் சொல்லணும், நீர் கீழே இருக்கணும், நான் மேல இருக்கணும். அப்படி சொல்றாங்க. எனவே ஆமா, அதனால அங்க அன்பு நாரா அஞ்செழுத்து மந்திரமா, அன்பு நாரா அஞ்செழுத்து மந்திரமா. விளக்குதா? ஆமா, அஞ்செழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல தாயி, அதாவதுமா அந்த அம்மா பூ தொடுக்கிறாங்க, உள்ளும் புறமும் வெளியே பூ கட்டுத்தாங்க, உள்ளே பூ கட்டுத்தாங்கன்னு அதெல்லாம் சொல்றாரு. அதுல என்னன்னா அஞ்செழுத்து அதுதான் பூ, மந்திர புஷ்பம். அது அன்பினால கட்டப்பட்ட மந்திர புஷ்பம். அது பூவான். எது? அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை எப்படி சொன்னாங்களாம்? அன்பினால சொல்லியிருக்காங்க. அன்பினால அந்த நாரை கட்டி அந்த தொடர்ந்து அஞ்செழுத்தை சொல்றத அன்புனால கட்டின மாலைங்காங்க.
விளங்குதா தாயி? அதான் நாருன்னு மனம். அது பூவு, இது மனம். நீயும் உன்னை அருளும் போல நானும் என்ன அன்பு. நாற்றம்ங்கிறது எனது மனம். அன்பு மனங்கமல ஆசைகூர் பக்தனேன், ஆசைகூர் பக்தனேன். அருணகிரியார் பாடுறாரா இல்லையா? அவர் எத்தனையோ பாட்டு பாடிட்டாரு, ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை இல்லையாமா? அப்படி பாடுறாரு. அது போல இவர் சொல்றாரு. அவர் சொன்ன அருணகிரியார் சொன்னது போலவே இந்த அன்பு நாரா அஞ்சலத்து மந்திரமா. அதனால அப்படி ஏகனாகி அவனையன்றி ஒன்றையும் நினையாமல், நினைவு பூரா எங்க இருக்குது? பெருமான் மாத்திரமே. அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாய். அறிவுனால அப்படி இருக்கிறாரு. செயலால என்ன செய்யறாரு? ஒன்றையும் செய்யாம. அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யாம. அப்படி நின்ற ஆன்மா, அப்படி நின்ற ஆன்மா எங்க நின்ற இறந்த காலம். அப்படி நின்ற ஆன்மா எங்க நினைச்சு? அப்படி என்னடா? நின்ற ஆன்மானா 10ல் அப்படி நின்ன ஆன்மா. ஏகனாகி இறைவனில நின்னது 10ஆம் நூற்பா இல்லையா? பூசை செய்யும் இடத்தை அப்படி நின்ற ஆன்மா அப்படின்னு சொல்றார். விளங்குதாமா? இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. எல்லாம் நீ பண்ணத கூத்த வச்சுதான், நீ பண்ற கூத்த வச்சுதான் சிரிப்பாங்க. என்னை மட்டும் தயாரித்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அப்படி அந்த அறிவும் செயலெல்லாம் அவனிடத்துல ஒற்றிச்சு நின்ற ஆன்மா பூசையில. அப்படி நின்ற ஆன்மா முதல்வன் அவ்வாறு அத்துவிதமாய் உடன் நின்று இப்படியெல்லாம் என்ன செய்தானே, என்னை செய்த பிறான் இவன், நான் செய்யல, எல்லாத்தையும் இவன் செய். அப்ப ஏகானா இறைவனிலாம் நின்னான். இப்போ அத நினைச்சான், இப்படி எல்லாம் என்ன நான் இங்க நின்ன எல்லாம் அவங்களாயா செஞ்சிருக்காம. அதேப்பா விளங்குதாமா? அதனால அப்படி நின்ற ஆன்மா முதல்வன் அவ்வாறு அச்சடிதமாய். அப்போ ஏகனாகி நான் எங்க நின்ன, என்னை ஏகனாகி அந்த பெருமானெல்லாம் இருத்துனா, பெருமானெல்லாம் இருத்துனா என்று நினைக்கிறார். அப்போ நான் அவன் அருளால் என் உடம்புனால செய்யாம எல்லாம் அருள் செய்விக்கிறது அப்படின்னு நினைச்சானா இல்லையா? அப்படி என்னை நினைக்க செய்தவனும் அவன்ல அப்படி நினைக்குது. அடாரா எங்க வெற்றி போது பாருங்க இல்லையம்மா? அது அந்த சிவஞான சித்தியார்ல சொல்லுவாரா இல்லையா? 10ஆம் நூற்பாவுல சிவஞான சித்தியாரு 10ஆம் நூற்பாவுல அந்த சலமிலனாய் ஞானத்தால் நம்ம அடைந்தாதமை தானாக்கி இல்லையா? அவங்களை என்ன செய்வான்? அவனை அடைந்தார தானாக்கி சலமிலனாய். அதுலயும் சலமில
ஏன் தலமிலனான்னு முதல்ல சொல்லிட்டாரு. ஏன்னா இருவேறு வகைப்பட செய்ய போறான். ஆனாலும் அவன் நலமில்லாதவர். தலமில்லாதவன். அவன் என்ன உள்ளவன்? நலம் ஒன்றே உடையவன். நலமிலன் அவன் சலமிலன். ஏன்? நலமுடையான். நலம் ஒன்றே உடையான். அதனால அவனுக்கு என்ன இல்ல? சலமிலனாய். அவனை எப்படி அடைகிறாங்க? என்னம்மா? ஞானத்தால் தம்மை அடைந்தால். ஞானத்தால் தன்னை அடைந்தால் தம்மை தான் ஆக்கி. ஏன்? சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். தானாக்கி. அதான் ஏகநாதன். அவனை தானாக்கி இல்லையா? அப்போ உலகின் இல்லையா? இவன் செயலெல்லாம் என் செயலே என்றும் சொல்றாரா இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. இப்போ இவன் செஞ்சதெல்லாம் இவனா இல்ல. இப்ப எப்படி இருக்கான்? இவன் நானா இருக்கான். இவன் நானாயிட்டான். அதனால தானாக்கி தலைவன். அவர்தாம் செய் வினை தன்னால் நலமுடனே பிறர் செய் வினை விட்டு வழிப்பான். அவர்தாம் செய் வினை தன்னால் அப்படிங்கிறது என்னது? அவர்தான் செய்யும் வினை தன்னால் அவன் வினை செய்வானா? செய்வானாமா? செய்ய மாட்டாரு. அப்புறம் என்ன வினை தன்னால்? அப்புறம் என்னம்மா? அவர் செய்கிற கருணை. என்னடா? அது கருணை தானேயா? கருணை தாமா. அவர் செய்த வினைங்கிறார கருணையா? என்ன இவர்களால கருணை? அவன் செய்யறது கருணையாம். அவர் நம்மை தானாக்கி தலைவன். அவர் தாம் செய் வினைதான். அவர்னா எவரு? யாரு? ஆன்மா. ஆன்மா செய்த வினை. சும்மா வச்சா அவரும் வந்துடும். ஆமா, அது முந்தின பாட்ட சொன்ன மாதிரி முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுகனாராலியா. எல்லாம் அப்படி வந்தா அதெல்லாம் யார் செயல்? பெருவான் இப்படி செய்யறாரு இல்லையா? அது இவங்கெல்லாம் சொல்றாங்களா? இது ஞானிகள். மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து மறக்குமாறு காட்டினார் அப்படிங்கிறாங்களா இல்லையா? நீ மறக்க வச்சா யாரு மறக்காம இருப்பா இல்லையா? ஆமா, அதனால அதான் எல்லாம் முந்தனுடைய செயல் என்று முடித்து வருகிறது. அதான் அவர் செய் வினை தன்னால். அப்படி செஞ்சாலும் அது யாருடைய செயல்? பெருமானுடைய செயல் என்று அப்படின்னு அங்க சொல்லணும். நலமுடனே பிறர் செய்வினை விட்டு வடிப்பான. பிறர் செய் பிறர் யாரு? என்னமா? ஆமா, ஞானம் அடையாதார் அவனை சாராதார். அவங்களை அவர் செய் வினையை ஊட்டி. அவர் செய் வினை வினை ஊட்டி. இப்ப வினை ஊட்டினா வினை அவன் தான் ஊட்டுறானா? என்னமா? வினை ஊட்டினா வினை பயனைன்னு அர்த்தம். வினையை ஊட்டுற மாட்டான். வினையை செய்தவன் தான் இவன். பயனை ஊட்டு செய்வான். செய்வான் அப்படிங்கறது யாரு? செய்வான்ங்கிறது ஆன்மான்னு பார்த்துக்குமா இல்லையா? அதன் பயனும் கொடுப்பான். கொடுப்பவன் தான் அவன். அதனால அவருக்கு அந்த வினை பயனை ஊட்டி ஒழிக்கிறான். இவனுக்கும் ஒழிக்கிறான், அவனுக்கும் ஒழிக்கிறான். இவனுக்கு எதை ஒழிக்கிறான்? மலத்தை நீக்கிறான்.
அவருக்கு பிறவியை நீக்கிறான், நோயை நீக்கிறான் அவர்களுக்கு. ஆமா, அவருக்கு பிறவி. அதனால பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய், ஒழிப்பானாய்ங்கிறது ஒழிப்பானாயும், ஒழிப்பானாயும் இல்லையா? அப்போ ஞானத்தால் சலமிலனாய் ஞானத்தால் தன்னை அடைந்தார்தமை அவர் வினை தன்னால் நணுகாமல், அந்த வினைப்பயன் அவரை நணுகாமல் அவரை நாடி காப்பன். அவரை நாடினான அவர் பயனை நாடினானது அவரை நாடினா அவருடைய நலனை நாடி. அவரு இப்போ சிவபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார், அதுக்கு இடைஞ்சலா வராம நாடி காப்பன். அப்படி 2 பேர் வகைப்பட்டு அவன் செய்தாலும் அவன் சலமிலன். யாருக்கு எது நலம் பயக்குமோ அதை செய்யறான். உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியை, நான் செய்யறதெல்லாம் நீதான், நான் செய்யல, நீ விதிச்சத. ஆமா, ஆட்டு விக்கிறத நான் ஆடுறேன், நீ விதிச்சதுபடி நான் நடக்கிறேன், உன் விதியே என்றும் நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய். எனக்குள்ள இருந்து செய்யறது நீதான், பிறர் மூலம் எனக்கு வர்றதும் நீ கொடுப்பதுதான். நிலவுவதோ செயல் எனக்கு என்று எல்லாம் உன் செயலே என்று நினைவாருக்கு வினைகள் எல்லாம் நீங்கும்கிறாரா இல்லையா? இதுதான் அப்படி அவன் அருளால நிற்கிறது. இதுதான் அவன் அருளால நிற்கிறது. அப்படி நின்ற ஆன்மா. அப்போ அந்த 10ல சொன்ன மாதிரி அப்படி ஏகனாகி இறைவனில நின்ற ஆன்மா முதல்வன் அவ்வாறு அத்துவிதமாய் உடன் நின்று கருணையான் உபகரித்து வரும் உரிமையை நோக்கும்போது, இப்போ அத அவன் செய்கிற ஏகனாகி இறைவனை நிற்கிறது இவன் செயல். இவன் செயல 10ல சொன்னாரு, அதை இங்க சொல்றாரு. இப்போ அப்படி நிக்க செய்யறதும் அவனல்ல, அப்படி நிக்க செய்யறதும் அவன் தானே என்று இப்ப முதல்ல அத தன் செயலாக கருதினவன் இப்ப எல்லாம் அவன் செயலாக கருதான். அதான் அந்த உரிமையை நோக்குறான் அப்படிங்கிறார். இதை நாம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். நல்ல சூப்பரா சொல்றாங்க. ஆமா, வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்தும் வான்முகில் விழாது பெய்க மதிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பூங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி போர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவட்ட துறைபால் குன்னமைச்சி வாய் தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.